Hello friends, welcome to Here from Life. இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில் இருக்க ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பிங்க் ரோஸ், இது வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒயிட் ரோஸ், அடுத்து வந்து இது ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வெளிலலாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக தெரியும். இது எல்லாமே ஸ்பைடர் பிளான்ட் தான். இது வந்து ஒரு ப்ரீடாக வந்தது. அதுக்கடுத்து இது ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணுது, பியூர் ஆக்சிஜன் இருக்கும். இதோட பேர் வந்து பில்கிங் பிளான்ட்டு, இது டெக்கரேஷன் பர்பஸ். அதுக்கடுத்து இதோட பேர் வந்து சைனீஸ் எவர்க்ரீன். இதோட பேர் வந்து டம் கேன். ஓகேவா? அந்த டம் கேன் வந்து நல்லா பெருசாக வளரும் நம்ம நிலத்துல எல்லாம் வச்சா. இதுவும் அதே ஃபைவ் பிளான்ட், அப்புறம் மணி பிளான்ட். அவ்வளோதான். ஹலோ, இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த சைடு இருக்கும். டம் க்ரீன், சைனீஸ் எவர் ரோஸ், பில்கி, ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட். அப்புறம் வந்து இது வந்து துளசி, அப்புறம் வந்து இது இட்லி பூச்செடி. துளசி அப்புறம் இட்லி பூ, இது வந்து ஒரு ஃப்ளார். இது வந்து தினைக்கும் இந்த பூ பூக்கும், தினைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரு. இது வந்து ஆல்வம். ஹலோ, இது மறுபடியும் வந்து இது ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வந்து ஒரு சைடை கட் பண்ணி இதில் வச்சனால இது ஒரு புது ப்ரீடாக வருது. இது வந்து மறுபடியும் இது வந்து துளசி செடின்னு நினைக்கிறேன். ஆமாம், துளசி செடி. இது வந்து வெயிலே நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு பேர் வந்து சாங் ஆஃப் இந்தியா. இது வந்து ஏன் சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா, வந்து இந்தியாவில் நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் இதை வந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு ஜாடியில் வைக்கிறோன்னா அது மறுபடியும் ஒரு நல்ல பெருசாக அடக்கி அப்படி வரும். இது வந்து நீமு. இது ரொம்ப சூப்பரான மெடிசின். அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு இலை. இதை வந்து நம்ம வந்து சளி அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு. இது வந்து வெத்தலை, பீட்டல் லீஃப். ஓகே. அதுக்கடுத்து இது வந்து கற்பூரவள்ளி. இதுவும் இந்த இலை மாதிரி தான். இதுவும் வந்து இந்த சளி காய்ச்சல்லாம் ட்ரீட் பண்ண உதவும். இது மறுபடியும் வெத்தலை, கற்பூரவள்ளி. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒயிட் ஹைபிஸ்கஸ். இது வந்து ஒரு 1 to 2 வீக்ஸில் இன்னும் 2-3 ஃப்ளவர் வளரும் இதில். இது வந்து துளசி. இது வந்து ஸ்வீட் துளசி. இந்த செடியில் வந்து ஒன்றொன்றுத்துலேயும் ஒரு பூ பூக்கும். இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, அந்த மாதிரி பூ பூக்கும். அதுக்கடுத்து இது வந்து தக்காளி. ஆக்சுவலி இந்த செடி இருக்குல்ல, இந்த செடிலாம் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இன்னும் வந்து இது இப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே பார்க்கலாம். இன்னும் வந்து ஃபர்டிலைசர்ஸ், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. அதாவது எங்கள் மம்மி, ஆன்ட்டி, அப்பா அவங்கெல்லாம் படிக்கும்போது வாங்கிட்டு வந்தது. இது மறுபடியும் வந்து சாங் ஆஃப் இந்தியா. இது வந்து மஞ்சள். இது வந்து நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை மறுபடியும் நம்ம வந்து இதில் ஜாடியில் நட்டு வச்சுட்டா மறுபடியும் அடுத்த பொங்கலுக்கு இதுவே எடுத்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் ஹைபிஸ்கஸ். இதுவும் அதே மாதிரி தான், அந்த ஒயிட் மாதிரி தான். இதுவும் ஒரு வகையான ஹைபிஸ்கஸ் தான். இது வந்து கொய்யாப்பழம் செடி. அடுத்து இந்த சைட் பார்க்கலாம். இது வந்து நெல்லிக்காய். இது கூஸ்பெரி செடி. இதில் வந்து நெல்லிக்காய், குட்டி குட்டி நெல்லிக்காய் வரும். இது வந்து ஒரு நந்திவனம் ஃப்ளாரு. இது வந்து என்ன செடினா ரோஸ் செடி. இது வந்து பூத்தா வந்து நல்லா பெருசாக ரோஸ்லாம் பூக்கும். அதுக்கடுத்து இது இட்லி பூச்செடி. கீழே ஒரு செடி பார்த்தோம்ல, இட்லி பூச்செடி, அதே செடி தான் இதுவும். அது வந்து சின்னதாக இருந்துச்சு. இது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூலாம் அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகிற வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அதுக்கு வெயில வச்சா இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த பாருங்க இட்லி பூ. இந்த ஃப்ளார் எவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து மல்லி. இது குண்டு மல்லி. இந்த மாதிரி வந்து நீட்டாக வரும். இதில் வந்து குண்டு குண்டாக பூக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நல்லா குண்டாக இருக்குது. இது நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அங்கே ஒரு இது வந்து நாவல்பழ செடி. இது வந்து நல்லா பெருசாக மரமாகும் இது. அதுவும் இல்லாமல் இதை பாருங்களேன், இது வந்து தண்ணியிலையே வச்சுட்டு இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் போதெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கும். ஒரு சில ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கெட்டில். அந்த பக்கெட்லேருந்து தான் இந்த செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து நிலத்தில் வச்சோன்னா செம பெரிய மரமாக வரும். பாய்.
மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. வந்து த்ரெட்டு கட்டி விட்டா அப்படியே மேலேயே வந்து அது கிளைம் ஆகி போயிடும். இது வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்கலாம். ஜாடியில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.